ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் எல்லா பக்தர்களுக்கும். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹரிகிரே சீதாச்சாரு மாதாஜி. சீதாச்சாரு மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா பிரணாம். மாதாஜி. ஸ்ரீ நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா, ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர் தி ஸ்கிரீன் மாதாஜி? அந்த பாட்டோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க நீங்க. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. என்னோட குரல், என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மாதாஜி, நல்லா கிளியரா இருக்கு மாதாஜி. நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கீங்களா பிரபு? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இன்றைய பாசுரம் வந்து 20வது பாசுரம் நம்ம படிக்க போகிறோம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய இந்த அழகான பிரபந்தம் தமிழில். இது ரொம்ப தமிழில் இந்த பாசுரத்தை பேசுகிறதோ படிக்கிறதோ இந்த தமிழ் இலக்கியத்துக்கே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். நாச்சியார் தாயாரான பூதேவியான ஆண்டாள் பெரிய ஒரு காவியம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கா. ஸோ அதனால் இந்த தமிழில் இருக்கிறதுனால இந்த பாசுரம் எல்லாம் நம்ம எல்லாரும் தினம் தினம் படித்து அனுபவிக்கணும். ஆண்டாளுடைய அனுபவம் என்னன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அவளுடைய மூட் அண்ட் மிஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பகவானுடைய திருவடிகளை அடையிறதுக்கு ஒரு சுலபமான வழி ஆண்டாள் இங்கே நாச்சியாரான ஆண்டாள் இங்கே நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக காமிச்சு கொடுக்குறா. ஸோ இன்னியோடைய பாசுரம் எப்படி அப்படின்னா, சீன் செட்டிங் என்ன ஆறுது, பேக்ரவுண்டில் என்ன ஆயிட்டுருக்கு நம்ம 2 நாளாக கவனிச்சுட்டு இருக்கோம். 18வது பாசுரத்தில் ஆண்டாள் வந்து நப்பின்னையான தாயாரான நப்பின்னையை எழுப்புறா, அந்த புறத்தில் போகிறா. முதல்ல ஒரு 10 பாசுரங்களில் எல்லாருடைய எல்லா 10 வகையான கோபிகைகள்லாம் எழுந்தருளி ஆண்டாள் வந்து மார்கழி திங்கள் நீராடி குளிச்சுட்டு கர்த்தால எழுதி எல்லாரும் எழுப்பி தட்டி எழுப்புறா போறா. அந்த புறத்தில் துவாரபாலகர்கள்லாம் தாண்டி யசோதா, நந்தகோபர், பலராமருடைய அந்த புறத்தெல்லாம் அவளுடைய பெர்மிஷன் வாங்கி இப்போ அடுத்தது வந்து நப்பின்னையும் எழுப்புறா. எதுக்கு எழுப்புறா? கிருஷ்ணன் அங்கே அவருடைய இல்லத்தில் அவருடைய அந்த புறத்தில் தூங்கிட்டு இருக்கா. எதுக்கு கிருஷ்ணன் எழுப்பணும்னு பிளான் பண்ணுறா. ஸோ அடுத்த 19வது பாசுரத்தில் பார்த்தோம் நேத்திக்கு நம்ம வந்து கிருஷ்ணரையும் கூட சேர்த்து எழுப்புறா. நப்பினே அவர் எழுப்பக்கூடாதான் சொல்றார். ஆனா கிருஷ்ணா எழுந்துக்க மறுக்கிறார். இதுல நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறா அப்படின்னு ஆண்டாள் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆண்டாள் நினைக்கிறா, என்னடா அது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு 5 கோடி பக்தர்களை கூட்டின்னு வந்திருக்கோம், பகவானை தரிசிக்கணும்னு பார்க்குறோம், ஆனால் எழுந்துக்க மாட்டேங்கிறாருன்னு. அப்போ அவளுக்கு ஒன்று புரியுது. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ட் டாக், ஒரு சம்வாதம் ஏற்படுறது. என்னன்னா என்ன பேசிக்கா என்ன சம்வாதம்னா, ஆண்டாள் புரிஞ்சுக்கிறா, அதை நம்மளுக்கும் தெரிவிக்கிறா. எப்படின்னா பேசிக்கா என்ன தெரிவிக்கிறான்னா, ஏகாலே ஈஸ்வர கிருஷ்ண ஆர சப்ப பிருத்ய அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ஆதி லீல சொல்ற மாதிரி முதல் முறை கடவுள் கிருஷ்ணர் தான், நம்ம எல்லோரும் அவருடைய சேவர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படை இருந்தாதான் பகவானை சேவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி வேணும், தகுதி இருக்கும். அதுதான் ஒரு தூய்மையான தகுதி அப்படின்னு ஆண்டாள் வந்து தன்னுடைய திருப்பாவையில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் சொல்லி கொடுக்குறா. ஸோ இப்போ என்ன ஆறுது, இந்த முதல் 18வது பாசுரத்தில் நப்பினை எழுப்புறா. ஸோ இது வந்து இப்போ ஆச்சாரியர்கள்லாம் தெரிவித்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் அப்ரோச், ஒரு இது எப்படி நம்ம வந்து பகவானை வந்து தரிசிக்கணும், அவரை எப்படி சேவை செய்யணுன்ற நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி எப்படிப்பட்டதுன்னா தூய்மையாக இருக்கணும். ஆனால் இல்லை, எனக்கு வந்து கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு அம்பாள் தாயார் தரிசனம் பண்ணினா போரும் அப்படின்னா வந்து ஆச்சாரியர்கள்லாம் நான் கேட்டபடி எப்படி சொல்கிறான்னா, அது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் சூர்பனேகையாம். சூர்பனேகை என்ன சொன்னா, வந்து எனக்கு வந்து நீ தான் வேணும் ராமா, இல்லை எனக்கு சீத்தையை தள்ளி வெயி, சீத்தை கிட்ட என்ன. சூர்பனேகையோட ஒரு குவாலிட்டி எப்படின்னா, அது முன்னின்று நான் ராமரை போய் நான் வந்து அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறச்ச அவளுடைய வாயும் அவளுடைய காதும் மூக்கும் போயிடுது. ஸோ அதனால நம்ம வந்து பகவானை பகவானை அடையறதுக்கு தாயாரை மீண்டும் போனால் நம்மளுக்கு
ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட்டாகவே ஆகிடும். அதே மாதிரி நம்ம ராவணனை பார்த்தோன்னா எனக்கு சீதை தான் வேணும், எனக்கு வந்து ராமரே வேண்டாம் அப்படின்னு ராமரை எதிர்த்தார். ஆனால் அவருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு மாதிரி, சரி நப்பினே எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு கிருஷ்ணனே நான் டைரெக்டாக வந்து நான் வந்து சேவை பண்ண போகிறேன்ற மாதிரி 19வது பாசுரத்தில் பாடுறச்ச அப்போ பகவான் எழுந்துக்க மறுக்கிறார். ஸோ அப்போ ஆண்டாளுக்கு கொஞ்சம் ஒரு கவலை வந்துடுது. என்னடா அது, நம்ம நப்பின் எழுப்புறோம், கிருஷ்ணரே எழுப்புறோம், சரி இது சரியில்லை, நம்ம போர்ச்ச அவளை சேவிக்கணும்னு போர்ச்ச 2 பேரோட அனுமதியோட சேர்ந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனா சேவிச்சோம்னா பகவானுடைய கருணை நம்மளுக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படின்றார். ஸோ அதனால தான் பகவான் வந்து ரொம்ப அழகா வந்து நம்மளுடைய பகவத்கீதால எடுத்து சொல்றாரு. எப்படி அழகா சொல்றாருன்னா, சேத்தசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக. ஸோ அப்படின்னு சொல்றாரு, எப்பவுமே என்னுடைய கருணை உனக்கு எப்பவுமே இருக்கா, ஆனா புத்தி யோகம் உபாசிரித்திய உன்னுடைய புத்தியை பிரயோகிச்சுண்டு உன்னுடைய அத்தனை காரியங்களையும் எனக்காக என்னுடைய பிரீத்தி லட்சணத்துக்காக செய்யணும் அப்படிங்கிறார். ஸோ மச்சித்த சததம் பவ, அப்படின்னா என்னுடைய ஞாபகம் என்னைக்குமே உனக்கு இருக்கணும், அதனால உன்னுடைய புத்தியை தீட்டுடா அப்படின்ற பாடியிருக்கா நிறைய பேர். அந்த மாதிரி நம்ம பகவானை வந்து சேவை செய்யணும்னா தாயாரோட சேர்ந்து பகவானை பிரார்த்திக்கணுன்ற அளவுக்கு ஆண்டாளுக்கு இப்போ புரிய வருது. அதனாலதான் இந்த பாசுரத்தை நம்மளுக்கு பாடி அருளிருக்கிறார். ஸோ எப்படி பாடுறான்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்றா. தன்னுடைய பகவானை பிரீத்தி பண்ணணும்னா நம்ம தாயாரையும் பிரீத்தி செய்யணும். ஸோ முதல் 4 வரிகள் இங்க வந்து பகவானா பிரீத்தி செய்யறா, பகவானுடைய புகழ பாடுறா. அதுக்கப்புறம் கடைசி 4 வரிகளை தாயாரையும் பாடுறா. ஸோ 2 பேரும் சேர்ந்தா மாதிரி பண்றச்ச அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப உறுதியாகுது. அவளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், பக்தர்களான ஒரு அந்த பக்தி அப்படின்ற ஒரு அந்த கயர் இருக்கணும், அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அது வந்து ஊர்ஜிதம் பண்றதுக்கு தாயாரையும் சேவிக்கணும், பெருமாளையும் சேவிக்கணும். அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை சேவை அப்படின்னு எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ராதா கிருஷ்ணரா சேவிக்கணும், லக்ஷ்மி நாராயணனா சேவிக்கணும். நம்ம அதனால்தான் நம்மளுடைய ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப இஷ்டமான அந்த தாமோதர அஷ்டகத்திலையும் கடைசியில ஆச்சாரியன் எப்படி முடிக்கிறாருன்னா, நமோ ராதிகாயே துவதிய பிரியாயே அப்படின்னு சொல்லி ராதிகாவை பிரீத்தி பண்ணினானா நம்மளுக்கு கிருஷ்ணா நம்மளுக்கு நிச்சயமா கிடைப்பார். நம்மளுடைய பக்தி மார்க்கம் கரெக்டா இருக்கும், நம்மளுடைய பக்தி மார்க்கம் கரெக்டான வழியில போறது தூய்மையாகவும் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பெரிய பெரிய ஆச்சாரியர்களா நம்மளுக்கு பாடி அதை காமிச்சிருக்கா. ஸோ இன்னைக்கு இன்னியோடைய பாசுரத்தை எப்படி பாடியிருக்கா அப்படின்றத நம்ம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. என்னோட குருவான ஜெயபதாக் மகாராஜ் பிரபுபாதனுடைய அவருடைய கருணையால் இன்னைக்கு தமிழ் குழு எனக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை சேவையாக எடுத்துட்டு ஆண்டாள் சொன்ன வார்த்தைகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு அதை ஆலோசிப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸோ 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழில் எழாய் அப்படின்றா. ஸோ வந்து ஆண்டாள் வந்து அந்த புறத்துல இருக்கா. இப்போ பகவானை புகழ்ந்து பாடுறா. எப்படி பாடுறான்னா, 33 அமரர்க்கு முன் சென்று, பகவானே உங்களை நான் எழுப்ப வந்திருக்கேன், ஆனா கவலை கஷ்டம்னு வர சமயத்துல நீங்க 33 கோடி அமரர்களுக்குன்னா தேவர்களுக்கெல்லாம் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே முன் சென்று அவளை காப்பாத்த போவியே. நான் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கேனே, என்ன காப்பாத்துறதுக்கு, என்ன நாங்க எல்லாரும் இன்னைக்கு மார்கழி நீராடி இத்தனை நாள் நோன்பு நோத்து வந்திருக்கோம், கொஞ்சம் கண்ணை திறந்து எங்களை தரிசனம் கொடுக்க மாட்டேளா அப்படின்ற அளவுக்கு அவ ஒரு பணிவோடன், அது ஒரு மர்சி அப்படின்னு கெஞ்சணும். அந்த மாதிரி நம்மளுக்கு அதை வந்து என்ன சொல்றது, நம்ம அதுக்கு வந்து ஒரு எப்படின்னா வரம் கேட்குற மாதிரி அது யாச்சகம் பண்ணினாதான் பகவான் வந்து அவருடைய கருணை காமிப்பார்ன்ற அளவுக்கு ஆண்டாள் வந்து நம்மளுடைய அந்த ஈகோவை குறைக்கிறதுக்கு, அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு தாழ்மையோட பண்ணினாதான் பகவானுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு எப்படி அந்த ஒரு டாலரன்ஸும் பேஷன்ஸும் இருக்கணும் அப்படின்றது கற்றுக் கொடுக்குறா. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா 30 மூவர், அப்புறம் 33
கோடி தேவர்களுக்கு அப்படி அவர் வந்து பகவான் வந்து தன்னுடைய கருணை உள்ளத்தை காமிக்கிறார். ஸோ இங்கே 33 அப்படின்னா 33 கோடி தேவர்கள் இருக்கிறார் அப்படின்னு. அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பெரிவாளாரும் அதில் தேவர்கள் உள்ள 12 ஆதித்யர்கள் இருக்கா, 11 ருத்ரர்கள் இருக்கார்கள், 8 வசுக்கள் இருக்கா, 2 அஸ்வினி குமாரர்கள் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா 33 பேர் ஆயிடுறா. ஆனா ஒவ்வொரு 12 தைத்தியர்களுக்கும் ஒவ்வொரு ஆதித்யர்களுக்கும் ஒவ்வொரு கோடி கணங்கள் இருக்கா, ஃபாலோவர்ஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஸோ மொத்தம் ஒரு கேட்டகரி வந்து 33 அமரர்களை, அதுக்கு கீழே இத்தனை பேர் சேவர்கள் இருக்கான்ற அளவுக்கு நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா 33 கோடி தேவர்கள் இருக்கான்ற அளவு தெரிய வருது. ஸோ இவ்வளோ எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம நிறைய வாட்டி 33 கோடி தேவர்கள் இருக்கா அப்படின்னு எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்னா, அழகா ஆண்டாள் வந்து இந்த பாசுரம் மூலமா நம்மளுக்கு கரெக்டா அந்த ஃபிகரை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துடுறா. இத்தனை தேவர்களுக்கும் நீங்க காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நீங்க பகவானே முன் சென்று, அவ கூப்பிட கூட மாட்டா, அவ தோணிருக்க கூட கூடாது. ஆனா பகவானுக்கு தெரியும் பக்தர்களை காப்பாற்றணும்னா நமே பக்தக பிரணஷ்யத்தி அப்படின்னு பகவான் எப்படி பகவத்கீதையில அர்ஜுனுக்கு காமிச்சு கொடுக்குறாரோ அந்த மாதிரி நீங்க பண்றீங்களே. இன்னைக்கு என்னுடைய கருணை நான் பாடின்னு இருக்கேன், நீங்க உங்களுடைய துயிலாய் அப்படின்னு கேட்கிறார். ஆனாலும் பகவான் எப்படி போற்றி ஒருத்தர் வந்து பகவான் எப்படி வரானா, பிரகாயத்தக ஸ்வ வீரியானி தீர்த்தபாதாக ஸ்ருச்சி ஸ்ரவாக ஆஹூத்த இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாத்தி சேத்தசி. அப்படியே நம்ம மனசுல பகவானுடைய அந்த பேரை நினைச்சுட்டா கூட போறோம். பிரகாயத்தக ஸ்வவீரியானி எல்லா வீரியத்துக்கும் அது முற்பொருள் யாருன்னா பகவான். அவரை பத்தி நம்ம வந்து பாட ஆரம்பிச்சிட்டோமோ, கேட்க ஆரம்பிச்சிட்டோமோ, நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அவரை நாமத்தை கூட யோசிச்சோம்னா ஆஹூத்த இவமே சீக்கிரம் என்னமோ கூப்பிட்டு வச்ச மாதிரி பகவான் நம்மளுக்கு பக்கத்திலே வந்து பரமாத்மாவா நம்மளுக்கு உள்ள தோன்றி நம்ம என்ன பாடுறோம், நம்ம என்ன சொல்றோம்னு கேட்கறதுக்கு அவளோட காத்துட்டு இருக்காராம். அப்பேற்பட்ட பகவானுடைய கருணை உள்ளம் அப்படி. ஏன்னா சேத்தசி சர்வ ஓகே. ஸோ நம்மளோட உள்ளத்துல கேட்டுட்டு நம்மளுடைய நம்ம பாடுற அந்த நம்ம ஜபிக்கிற நாமத்தோ இல்லை அவர் சொன்ன ஸ்லோகங்களோ பிரார்த்தனைகளோ நம்ம பாடினா பகவான் அவ்வளோ பிரீத்தி அடைஞ்சு விடுறாராம். அந்த மாதிரி கருணை உள்ள இருக்கிற பகவானே இவ்வளோ சீக்கிரத்துல ஓடி வருவர், நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர முடியாதா அப்படின்ற அளவுக்கு ஆண்டாள் வந்து கேட்கிறா. ஸோ நம்மளுக்கு நிறைய கதைகள் தெரியும், எப்படி பகவான் வந்து கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஓடி வரா. கஜேந்திர மோக்ஷன் அப்படின்ற கதையில எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு தாமரையை காமிச்சு கஜேந்திரன் காமிக்கிறச்சா பகவான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உடனே அவருக்கு கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சேவகனான கருடனே கூடி அப்படியே நிக்கிறார். அந்த இடத்துல வந்து பகவான் வந்து தன்னுடைய உத்திரிய கூட சரியா போட்டுக்காம அப்படி பறந்து வந்து சக்கர ஆயுதத்தால ஹூஹூ என்ற ஒரு முதலைய அழிச்சு கஜேந்திரனை காப்பாத்துறார், அவருக்கு ஒரு மோட்சம் கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை பகவான். அதே மாதிரி நம்ம நிறைய கதைகளும் கேட்டிருக்கோம். எப்படி ஈவன் அம்பரீஷ் சரித்திரத்துல கேட்டா கூட துர்வாச முனிவர் எப்படி அம்பரீஷரை வந்து ஏளனம் பண்றார். பகவான் பண்ற சமயத்துல பகவான் கூட யோசிக்கலையா, ஆனா அவர் சக்கரம், அவரோட ஆயுதமான சக்கரமே வந்து அம்பரீஷ் துர்வாச முனியை துரத்தி வருது. அந்த சமயத்துல துர்வாசர் எல்லா இடத்துக்கும் போயும் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கல. ஆனா பகவான் சொல்ற, நீ யாரை ஏளனம் பண்ணினா அவர் காலில் நீ விழுந்தாதான் இந்த சக்கரம் உன்னை விட்டு உன்னை வந்து துன்பப்படுத்தாது அப்படின்னு சொல்ல போக துர்வாச முனிவர் அப்பேற்பட்ட முனிவரான அம்பரீஷ் காலில் விழ போக அந்த சமயத்துல சக்கரன் அவரை விட்டு விலகிறது. அப்பேற்பட்ட அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பகவான் பக்தர்கள் அப்படின்ற இருக்கிற அப்படிலாம் நான் கதை கேட்டேனே. 33 அமரருக்கும் நீங்க இவ்வளோ வந்து கருணை கொடுத்துருக்கலே, என்ன நீங்க காப்பாற்ற மாட்டேலா, எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேலான்னு கெஞ்சரா. எப்படி கெஞ்சரானா ரொம்ப அழகா கெஞ்சரா. அப்படின்னா கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு. ஸோ கப்பம்னா நடுநடுக்கிறாளா, அப்படியே அந்த தைத்தியர்களுக்கு நடுங்க செய்யற அளவுக்கு பகவான் வந்து தன்னுடைய பிரசன்ஸ் அப்படி காமிக்கிறார். அவர் வந்தாலே நாம அப்பன்னக சம்ஸ்ருதிம் கோராம் என்னாம விவசோ கிருணன் தத்தக சத்யோ விமுச்சேத்த என்னாமம் ஸ்வயம் பயம். பயமானவரே பகவானுடைய நாமத்தை கேட்டாலே ஓடி வளர்கிறவன். அந்த மாதிரி பகவான் நாம
நாமத்துக்கே ஒருத்தர் வந்து பகவான் யாரை எதிர்க்கிறாரோ பகவான் நாம உச்சரிச்ச உடனே அப்படியே அவளுக்கு பயம் வேர்வையே வந்துடுதான். அந்த மாதிரி தானே ஆறுது கம்சனானவர். எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பண்றா, எங்க இருக்கா, என்னை வந்து எப்ப வந்து என்னை வந்து தாக்க போறா அப்படின்னு வேர்த்து கொட்டுமா. அந்த மாதிரி அளவுக்கு கப்பம் தவிர்க்கும். ஸோ அதனால நடுக்க செய்யும். தவிர்க்கும்னா ஒரு அந்த மாதிரி ஒரு பயத்தை போக்குற அளவுக்கு பகவான் நாமமும் பகவானுடைய கருணை இருக்கிறச்ச துயில் எழாய் பகவானே கலியே அப்படின்னா சில சமயம் பகவான் வந்து வரதே அவ்வளோ ஸ்டைலோடமா இருக்குமா, அப்படியே நெடுநெடுக்கு அப்படியே மெடுக்கா வருவாரா. அந்த நடைய அவ்வளோ அழகா இருக்குமா. அந்த மாதிரி அதரம் மதுரம் வதன மதுரம் சலித்தம் மதுரம் அப்படின்னு பெரியோர்கள்லாம் பாடியிருக்கா. அத்தனை அழகான ஒரு நடை, அந்த நடைக்கே அந்த அழகு இருக்கே அப்படின்ற அளவுக்கு பகவானை பிரார்த்திக்கிறா. அப்போ கண்ணா துழியலேராய் கண்ணா எழுந்துக்க மாட்டியா அப்படின்னு. ஸோ இதுல நம்மளுக்கு என்னது, செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றார்க்கு அப்படிங்கிறா. ஸோ எப்பவுமே மங்களத்தையே உண்டாக்கும் பகவானே நம்ம செப்பம் ஓகே நேர்மை உடையவனே அப்படின்ற அளவுக்கு பகவானை பிரார்த்திக்கிறா ஆண்டாள், ஸ்ரீ ஆண்டாள். இந்த செப்பமுடையாய் திரளுடையாய், திரள்னா என்ன, ஆற்றல் உடையவரே அப்படின்னு. ஸோ அவருக்கு எதுதான், அவருக்கு எது குறைச்சல், அவருக்கு அவருடைய அழகு எத்தனைக்கு எத்தனை அவருடைய வடிவம் அவ்வளோ அழகோ, என் நடந்தாலும் அழகு, கோச்சிண்டாலும் அழகு, அழுதாலும் அழகு, அந்த மாதிரி அழகு பொருத்திய அழகுலயும் அழகு, அவர் தான் அழகுன்ற அளவுக்கு நிறைய பாடல்கள் நம்ம மதுராஷ்டகம்ன்ற பாட்டை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். செப்பமுடையாய் திரளுடையாய், செப்பம்னாலே நேர்மை, பகவானுக்கு அந்த நேர்மைத்தனம். எப்படி நேர்மைனா பொய் சொன்னது அதுவும் அழகா. அது எது பகவான் எது சொன்னா, பொய் சொன்னாலும் சரி, வெண்ணை திருடினாலும் சரி, அதெல்லாம் தூய்மையானது, அதுவுமே ஒரு அழகு, அதுவுமே ஒரு நேர்மை தான் அப்படின்ற எனக்கு. ஸோ பகவானை பத்தி ரொம்ப அழகா உயர்த்தனமா பாடுறா. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்குன்னா யாருக்கு, எதிரிகளுக்கு திறமையோட பகவான் வந்து பாண்டவர்களுக்கு அந்த போரை ஜெயிச்சு கொடுக்கிறார். ஸோ சில சமயம் நினைக்கிற மாதிரி இருக்கும் பகவான் வந்து அதர்மமா பண்ணி பாண்டவர்களை உண்டி காப்பாத்துறாளான்னு. ஆனா அப்போ அந்த மாதிரி சமயத்துல யுதிஷ்டருக்கு பகவான் வந்து உங்களுக்கெல்லாம் எத்தனை கஷ்டப்படுத்தி இருக்கார், அதெல்லாம் நீ மறந்துட்டியா, அப்புறம் எப்படி நீ அவளுக்கு வந்து நீ வந்து தர்மத்தை காப்பாற்றணும், எப்படி எனக்கு தெரியும் அவள் எப்படி அவள் அந்த கௌரவர்களை எப்படி முடிக்கணும் தெரியும், நான் சொன்னதை எத்தேச்சி தத்தாக்குரு, நான் என்ன சொல்றேனோ அது ஜஸ்ட் செய்யணும். அர்ஜுனனுக்கும் யுதிஷ்டருக்கும் போதனை கொடுக்கறச்ச பகவானுடைய அந்த செற்றாருக்கு எதிரி. ஸோ அவளுக்கு எதிரியா இருந்துட்டு பகவான் வந்து எல்லாரும், ஆனா எதுவுமே பகவானுக்கு எதிரின்னு யாரும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடையாது. ஆனா யார் பகவானை ரொம்ப போட்டுறாங்களோ பகவான் அவரை எப்பவுமே காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட ஆச்சாரியரான இன்னைக்கு ஆண்டாள் நம்மளுக்கு அழகா எடுத்து இந்த பாட்டு மூலமா பகவானோடைய அழகையும் அவருடைய தீரத்தையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய அழகையும் வர்ணிக்கிறா. ஸோ விமலா எப்படின்னா செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்குன்னா அந்த எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் அப்படின்றா. ஸோ எதிரிகளுக்கெல்லாம் அப்படியே ஒரு பயத்தை உண்டுபடுத்தி ஒரு 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 ஜுரம் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பயமே அவர் வந்து பயமுத்துற மாதிரி காப்பாற்றுவாரா. என்னதான் இரண்யகசிபு பெரிய வரனெல்லாம் வாங்கி பெரிய ரொம்ப சாமர்த்தியமா வரன் வாங்கினாலும் பகவான் வந்து நரசிம்மரா அப்படியே அந்த இதை தூணை பிளந்து வரைச்ச அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சுட்டு தான் ஜுரம் வர மாதிரி நடுங்க ஆரம்பிச்சுட்டாராம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் கதைகள்ல. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு பகவான் வந்து அவ எதிரிகளை திறமையோட வென்றவரான விமலா துழிலழாய் விமலா. ஸோ என்னதான் நீங்க ஸ்போர்ல சண்டை போட்டாலும் வந்து அதுக்கு நீங்க வந்து விமலா மலம்னா அழுக்கு, விமலானா அழுக்கே இல்லை, தூய்மையானவர் அப்படின்ற அளவுக்கு பகவான் ரொம்ப அழகா போட்டுறா. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த தேனுகாசுரா ஸ்டோரியிலலாம் எப்படின்னா ராதையை வந்து சொல்றா, நீ வந்து தூயமற்றவன், நீ உனக்கு வந்து மலமா ஆயிட்ட, ஏன்னா நீ ஒரு வந்து அரிதாசுரன்ற ஒரு
காளைய வந்து கொன்றவன் அப்படின்னு சொல்ல போக அவர் வந்து உடனே தீர்த்த நதிகளை கூப்பிட்றா. அப்புறம் அவர் குளிச்ச அப்புறம் தூய்மை ஆன அப்புறம் ராதே நீ என்னோட பேசினதுனால நீ வந்து இப்போ தூய்மையற்றவள்னு சொல்றச்ச ராதைக்கு ஒரே கோவம் வந்துடுது. ஆஹா நான் என்ன தூய்மையற்றவளா ஆயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ராதா குண்டும் ஷாமா குண்டுன்னு பகவான் வந்து தன்னுடைய லீலைகள் முழுகா அமைச்சு கொடுக்குறார். அதுலயும் எப்படின்னா நதிகள் எல்லாம் தீர்த்த பாதானி எப்படி நதிகள்ல கங்கை எப்படி தூய்மைப்படுறா பகவானுடைய காலிலேந்து அவ கிளம்புறதுனால அவளுக்கு தூய்மை கிடைக்கிறது. அந்த மாதிரி விமலா பகவானுக்கு தூய்மைக்கே தூய்மை அவர் தானே சொல்லிட்டு அவளை அழகா பகவான இந்த 4 வரிகள்ல வர்ணிக்கிறா. வெப்பம் கொடுக்கும் விமலா துயில. விமலா யாரு? பகவான், தூய்மை பொருந்திய பகவானே. மலம் கொஞ்சம் கூட அழுக்கு கூட பாட முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட பகவானே நீங்க எழுந்துக்க மாட்டேலா அப்படின்னு பகவானை வர்ணிக்க போய் இப்போ வந்து நப்பினை ஆண்ட ராதையை அந்த அப்போ எழுப்புறா. அப்புறம் இந்த பக்கம் அவளுடைய திசை திரும்புறது. செப்பென்ன மென்முலை செய்வாய் சிறுமருங்கள். செப்பென்ன மென்முலை அப்படின்னா அவ்வளோ அழகான வடிவமான அம்பாளுக்கு அழகா தன்னுடைய மார்புகள் அவ்வளோ சிறிய, எப்படின்னா குங்குமம் பகவானுடைய அந்த குங்குமத்தை அவளுடைய மார்புல படிஞ்சிருக்கிற அளவுக்கு அவ்வளோ மென்மையான உடம்பு இருக்கிறவளே. செவ்வாய் சிறுமருங்கள் அப்படின்னு தன்னுடைய வாய் ரொம்ப அழகா இருக்கு. சின்ன சொப்பு வாய் அப்படின்னு சொல்லுவோமோனோ அந்த மாதிரி இருக்கிற அழகான செவ்வாய் உடையவளே. சிறுமருங்கு நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். அம்மா நீயும் எழுந்துக்க மாட்டியா அப்படின்ற பெண்முலை. ஸோ அதனால சிறுமுருங்கல்னா மெல்லிய இடுப்பு உடையவளே. ஓகே, நப்பின்னை அப்படின்னு நம்பாளை கூப்பிடுறா. ராதைக்கு அடுத்த பேரு நப்பினை. நங்காய் அப்படின்ற அளவுக்கு நப்பினையை வர்ணிக்கிறா. எப்படின்னா 1000% ஒரு பெண்ணுக்கு பொருந்திய எல்லா குணங்களையும் பகவான் அவளுக்கு இருக்கு. பரிபூர்ணமா இருக்கிறவளே நீ. திருவாய் திருவே அப்படின்னு கூப்பிடுற யாரு? அம்பாள். ஆதிலட்சுமியான லக்ஷ்மியான அம்பாளை கூப்பிட்டு நீதான் மகாலட்சுமி, நீதான் ஆதிலட்சுமி அப்படின்ற அளவுக்கு அவ்வளோட உயிர்நிலை படுத்தி எல்லாருக்கும் இதுதான் ஆண்டாள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறா. திருளெழா துயிலெழா எப்படின்னா எழுப்பி விட்டுருக்கா. அதுக்கு ஏன்னா அப்படிதான் ஒருத்தராத்துக்கு நம்ம போனோம்னா ஒருத்தரோடயே நம்ம பேசக்கூடாது. யாரையாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம பார்த்தோம்னா அவ 2 பேரையும் குளோரிஃபை பண்றவளுக்கு எப்பவுமே நம்மளுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா அப்ரிசியேஷன். ஒருத்தரை அழகா புகழணும். போத் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய நல்ல குவாலிட்டிஸை புகழணும். எப்பவுமே அந்த மாதிரி பண்ணனா நம்மளுடைய பாண்டிங், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ஊர்ஜிதமாகும், இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய அந்த நல்ல தாட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம புகழ்ந்து பாடினோம்னா வந்து அதுக்குன்னு தப்பான புகழா சும்மா அவளை குளோரிஃபை பண்ற மாதிரி ஏளனமா பண்ணக்கூடாது. ஆனா தூய்மையோட நம்ம பண்ணினோம்னா அவளுக்கு வந்து அது ஒரு பெருமையும் கொடுக்கும். அதே சமயத்துல நம்ம மேல ஒரு கருணை, ஆசை, ஒரு பாண்டிங் நல்ல அழகா ஏற்படுத்தி விடும். அப்ப என்ன சொல்றா? உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை. உக்கமும்னா ஒரு விசிறியும் கொடுத்து, அதோடைய ஒரு தட்டொலினா தன்னுடைய ஒரு கண்ணாடியும் கொடுத்து, உன் மணாளனை நீ கட்டிண்ட உன்னுடைய கணவனான கண்ணனை இப்போவே இந்த க்ஷணமே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். எம்பாவே எனக்கு நாங்கள்லாம் நீராடி வந்திருக்கோம். உன்னோட ஒரு விசிறியும் ஒரு கண்ணாடியோட சேர்த்து உன் மணாளனையான கிருஷ்ணரை எங்களுக்கு நீங்க தரிசனம் கொடுக்கறதுக்கு அருள மாட்டியா தாயே அப்படின்ற அளவுக்கு லக்ஷ்மி தேவியாரான நப்பினைய, ராதையான நப்பினைய ஆயர்பாடியில எல்லாரையும் மீறி வந்து கேட்கிறா. இதுதான் இன்னியோடைய ஒரு பதம். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா வாழ்க்கையின் தத்துவம் என்ன அப்படின்னா ஆண்டாள் காட்டிய முக்கிய வழிகள் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா ஒரு புரோட்டோகால் வேணும். நம்மளுக்கு ஒரு டைரக்ஷனோட போகணும். ஒரு அனுமதி எப்படி இருக்கணும்னா பகவானை வழிபடுத்தணும்னா ஆச்சாரியன் வழியாதான் நம்ம பகவானை வழிபடுத்த முடியும். பகவானை பிரீத்தி செய்யணும்னா ராதையான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு எப்படி சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஹரேன்றது எனர்ஜி, ராதையை குறிக்கிறோம். ராதையை பிரீத்தி பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணருக்கு அது பிரீத்தி ஆகும். ஏன்னா கிருஷ்ணருக்கு மதன் மோகன் பேர் வச்சாலும் ராதைக்கு பேர் என்ன? மதன் மோகன மோகினி. மதன் மோகனே அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அந்த ராதைக்கு இருக்கிற அந்த சக்தியை நம்ம ராதையை சேவிச்சோம்னா நம்மளுக்கு கிருஷ்ணருடைய பக்தி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா சுலபமா கிடைக்கிற வேண்டிய விஷயங்கள் அதுதான் அப்படிங்கிறா. ஸோ பக்தி இங்கன்னா கடைசி 2 பதத்துல பார்த்தோம்னா நம்ம ராதைக்கு எப்படின்னா உக்கமும் தட்டொழியும் 2 பொருளை கேட்கிறா. விசிறி கேட்கிறா. அதே சமயத்துல
ஆமா, விசிறியும் கேட்கிறா, அதே சமயத்துல ஒரு கண்ணாடியும் கேட்கிறா. என்னடா அது விசிறி கண்ணாடி எல்லாம் எதுக்குன்னா, ஒரு பகவானை வந்து நம்ம அழகுபடுத்தணும்னா அவருக்கு இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம காமிச்சு பகவானை நம்ம எப்படி தரிசனம் பண்ணணும், எப்படி பகவானை வந்து நம்ம வந்து அலங்கரிச்சு எவ்வளவு அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்றச்ச, நீ அந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி சேவை செய்யணும், அந்த சோடசக உபச்சாரம் அப்படின்னு சொல்றச்ச பகவானுக்கு இதெல்லாம் நம்ம காமிச்சோம்னா பகவானுக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆகும். ஸோ ஆச்சாரியனுடைய எப்படி श्रीराधिका माधवयोः अपारा माधुर्य लीला गुणरूप नाम्नां प्रतीक्षणा स्वां धनलोलुपस्य वन्दे गुरो श्री चरणारविन्दம். ஸ்ரீராதிகா மாதவையாக ராதிகாவும் மாதவனா சேர்ந்து அவளை ஆராதனை பண்ணனா, குருவானவரே எனக்கு உங்களுடைய பாதத்தின் ஒரு ஆசிர்வாதம், உங்களுடைய திருவடிகள்ல என்னை சேர்த்துண்டு உங்க திருவடிகள் மூலமா பகவானை நாங்க சேவை செய்யணும்ன்ற அளவுக்கு நம்ம பிரபுபாதர் வந்து இந்த குரு அஷ்டத்துக்கு மூலமா நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி இந்த உக்கமும் விசிறியோடைய ஒரு என்ன ஒரு அதிசயம்னா, நம்மளுக்கா விசிரிக்கிறோம், நம்மளுக்கு விசிரிச்சுட்டோம்னா கூட அந்த காத்து நம்மளுக்கு கொண்டு வராது, ஆனா மற்றவாளுக்கும் பக்கத்துல இருக்கிற வாளுக்கும் சேர்ந்து வரும். இப்போ என்ன ஆறுது, ஆண்டாள் வந்து ஒரு 5 லட்சம் கோபிகைகளோட வந்திருக்கா. ஸோ அதனால அந்த விசிறி எதுக்குன்னா, நான் விசிரிச்சுட்டாலும் இந்த காத்து எனக்கு ஒண்டி இல்லை, மற்றவாளுக்கும் வந்து சேர்றது பாரு. ஸோ அதனால பக்தின்றது எனக்கு ஒண்டி இல்லை, ஆனா அந்த பக்தி வந்து சொந்தம் இல்லை, ஆனா அது ஒரு வந்து கூட்டு பக்தி, அதனால எல்லோருக்கும் பகிர்க்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு இங்க வந்து அந்த விசிறியான ஒரு பொருளை காமிச்சு கொடுக்கிறார். அதே மாதிரியும் தட்டொலியும் அப்படின்னா, தட்டொலி இல்ல, தட்டொலினா மிரர்ல என்ன ஆகுறது, நம்மளுடைய உருவம் தெரியுது, ஆனா நம்மளுடைய அழுக்கோ இல்லைன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அழகோ அந்த கண்ணாடி காமிக்கிறதுல. அந்த மாதிரி பகவானோடைய அந்த எதுக்கு அந்தனா அதை நம்ம பார்த்தோம்னாலும் அதே மாதிரி பகவானோடைய தரிசனம் பண்ணா நம்மளுக்குள்ள இருக்கிற அழுக்கோ ஏதோ பகவானை போய் ஒட்டிக்காது, ஆனா அது பகவான் வந்து அதை சீர்திருத்தி கொடுப்பார். ஸோ அதனால்தான் இந்த விசிறியும் தட்டொலியும் எங்களுக்கு கொடுத்தா, உண்மையாக ஆன்மீகத்துக்கு என்ன வேணா பற்றற்ற வாழ்வே உயர்ந்த வாழ்க்கை. ஸோ உலகில் அதனால நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கண்ணாடி முன் நிற்கும் போது அந்த உருவத்தை வந்து நம்மளுக்கு தெரியறது, ஆனால் அதுல இருக்கிற அழுக்கோ அதுல அழகோ நம்மளுக்கு காமிக்கிறது இல்லை. அது போல நம்ம வந்து இந்த உலக இன்பத்துல இந்த பௌதிக உலகத்துல இருக்கோம், ஆனா அது பௌதிக உலகத்துல நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு, நம்மளுடைய அந்த அகங்காரம் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. ஆனா அந்த அடிப்படையில அதுக்குள்ள சிக்காம பகவான் ஒரு நம்மளுடைய மனசை எப்படியாவது சுத்தப்படுத்துறதுக்கு அந்த பகவானுடைய அருள், அந்த பகவானுடைய ஒரு தரிசனம் கிடைச்சதுன்னா நம்மளுடைய அந்த அந்த தூய்மை அந்த புழுதி எல்லாம் போக்குவரத்துக்கு சேத்தோ தர்ப்பணம் மார்ஜனம் மகா தாவாகி நிர்வாபனம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு அழகா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. அதனாலதான் அதே மாதிரி ஆண்டாள் இங்க விசிறியும் அதனால உக்கமும் தட்டொலியும் அப்படின்ற 2 இந்த அழகான விஷயங்களை நம்மளுக்கு ராதே கிட்ட நப்பின்னை கிட்ட கேட்கிறா. அப்படியே உன்னுடைய மணாளனை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி இறைவனை உன்னோட கருணை நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா, நம்பிக்கையும் சரணாகதியும் இருந்தால் கருணை எப்பவுமே இருக்கும் அப்படின்ற ஒரு உறுதியோட ஆண்டாள் வந்து வேண்டா நப்பின்னை கிட்டையும் பகவான் கிட்டையும். ஸோ அது வந்து ரொம்ப அந்த கருணை தூரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு காமிக்கிறா. ஸோ அதனால நம்மளுக்கு என்னன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பற்றற்ற வாழ்வே உயர்ந்த வாழ்க்கை, உண்மையாக ஆன்மீகம் பகிர்க்க வேண்டும். அதனால ஆன்மீகம்ன்றது நம்மளுக்கு ஒன்று இல்லை, நம்மளுக்கு எனக்கும் என்னுடைய கடவுளுக்கும் அப்படின்லாம் இல்லாம அங்க பகிர்ந்து எல்லோருக்கும் காங்கிரிகேஷனல் ப்ரீச்சிங், கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற அளவுக்கு இதுதான் ஆண்டாளுடைய மெயின் நோக்கமே. தான் கார்த்தால இருந்து பண்ணலாமே, எனக்கு என்னோட கிருஷ்ணர் வேணும்ன்ற அளவுக்கு இல்லாம இந்த பக்தி எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும், அந்த உற்சாகம் எல்லாருக்கும் உற்சாகம் நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொன்ன வழி மூலமாக எப்படி கூட்டு பிரார்த்தனை மூலமாக எப்படி வந்து
படிப்படியா பகவானுடைய தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு அந்த புறத்துக்குள்ள எப்படி போறா, அந்த அமைதி, அது அனுமதியோட, கரெக்டான அனுமதியோடன் பகவானை பிரார்த்தனை செய்யறதுக்கு துவாரக பாலகருடைய அவளுடைய அனுமதி பெற்று, அப்புறம் தேவகியோட அனுமதி பெற்று, நந்தகோபரோட அனுமதி பெற்று, பலராமர் அண்ணாவான அனுமதி பெற்று, நப்பிண்ணையோட அனுமதியும் பெற்று இப்ப பகவானை எழுப்பின்னு இருக்கா. இதான் என்னுடைய 20வது பாசுரம். ஸோ ரொம்ப அழகான பாசுரத்தை நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வேணும்னா இது மீண்டும் மீண்டும் இந்த 30 நாளும் 30 பாசுரத்தையும் நீங்கள் எப்பவுமே படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அம்பாளுடைய ஆண்டாள் யாரு, பூதேவி, அவளே அந்த இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு எப்படி எளிமை முறையாக நம்மளுக்கு பக்தி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு அழகான இந்த சங்க தமிழை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறா. தமிழில் இருக்கிறதுனால நம்ம இந்த தினம் நம்ம படிச்சுட்டோம்னா தமிழும் பேச ஒரு இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய லிட்ரேச்சரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால இம்ப்ரூவ்னு சொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இல்லையா. அதனால இந்த அழகான தமிழ் இலக்கியத்தை நம்ம என்றைக்குமே படிச்சுட்டோன்னா நம்மளுக்கு பகவான் கிட்ட இருக்கிற அந்த கரெக்டான ஒரு சரியான ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பகுதியை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தோட ஏதான கேள்வி இருந்தால் நீங்கள் பேசலாம், கேட்கலாம். இல்லைனா வேற ஏதாவது நான் விட்டுட்டேன் சில முக்கியமான விஷயம்னா நீங்களும் உங்களுடைய அந்த ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் நம்மளுக்கு எல்லாம் அருமையா சொன்னீங்க, எல்லா விஷயங்களுமே கவர் ஆயிருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி, ரொம்ப ரொம்ப அருமையா. ஹரே கிருஷ்ணா. பகவானோட அருள் நிறைய கிடைக்கும் மாதாஜி உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் நம்ம ரொம்ப அழகான பாட்டு ஒன்று வந்து பாடியிருக்கார் பக்தி வினோத் தாக்கூர். ராதா ராதா கிருஷ்ணா போல் போல் बोलो रे शोभाई, हे कृष्ण शिखा दिया सपना दिया, प्रीच नीचे गौरन तार, मीचे मायर बोले या चोपेचे काचुहा बूदू बोबाई, जीव कृष्ण दास ए विश्वास कोरले तू और धुको नाय, जो बे कृष्णा बोल बे जाबे पुलक हाबे, जोर बे आंकी बोले ताय, कृष्णा राधा कृष्णा बोलो संगे चालो, यही मात्रा बेकचाय, सकल विनोद भक्ति विनोद बोले जाको ओ नाम गाय. பக்தரான இந்த பக்தி வினோத் தாக்கூர் நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காருன்னா, அவர் வந்து கேட்கொள்கிறார், இந்த பக்தர் கூட்டத்தின் சேர்ந்து ராதா கிருஷ்ணாவை நாமத்தை பாடுங்கள், ராதா கிருஷ்ணா போலோ சங்கே சலோ அப்படின்னு அவர் பாடியிருக்கார். ஸோ ராதா கிருஷ்ணருடைய நாமத்தை பாடுறதுக்கு ஏன் எல்லாரும் தூங்கின்னு இருக்கேள், இந்த மாயாவன பிடிப்பில் எல்லாரும் எதுக்கு தூங்கின்னு இருக்கேள், தூபோ தூபோ டூபோன்னா நம்ம வந்து மூழ்கி கடந்துட்டு இருக்கோம், அதனால டயத்தை வேஸ்ட் பண்ணாம ராதா கிருஷ்ணா என்று பாடுங்கள் என்று போதனை எல்லோருக்கும் போதிச்சு கொண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் வந்து நம்மள நாடி வருகிறார், நடனமாடிக்கொண்டு போகிறார்கள். ஓ சகோதரரே, நீர் ஏன் அனாவசியமாக மாயையின் பிடிப்பில் சிக்கிக்கொண்டு தூங்குகிறாய், துன்பப்படுகிறாய், அவளுடைய அலைகளால் சில சமயம் மாயம் என்று சமுத்திர கடலில் மேலே மிகுந்து கொண்டு சில சமயம் அதனுள் மூழ்கி தவிக்கிறேனே, மறந்து போகிறேனே, அது நம்ம அதனால என்ன ஆகுது, அந்த மாயையின் பிடிப்பில் இருக்கிறச்ச நம்ம பகவானை யாருன்னே மறந்து போயிடுறோம். ஆஹா, நீங்கள் ஆத்மா பகவான் கிருஷ்ணரின் நித்யா சேவர்கள் என்பதை நினைச்சுண்டு இதற்கு மேல் உங்கள் தூங்காமல் பகவான் கிருஷ்ணரை நாமத்தை ஓதினால் இறைப்பகத்தியில் உமது உடல் பரவசத்தில் நடுக்கும், உமது கண்கள் நீரை சொரியும், இதுதான் நான் சொல்வது அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் நம்மளுக்கு இந்த அழகான பாட்டு மூலமா எப்படி ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரையும் சேர்ந்து
அவளுடைய நாமத்தை பண்ணி அவளோட சேவை செஞ்சா நம்மளுக்கு பகவானுடைய ஒரு அவருடைய அருள் கிடைக்கும், அவருடைய நாமத்தின் பிரபாவம் நம்மளுக்கு புரியும், அவருடைய கருணை அவருடைய பக்தியே சேவை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தலாம், தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த பெரிய ஆச்சாரியாரான பக்தி வினோத் தாக்கூர் நம்மளுக்கு அதுக்கும் மேல கற்றுக் கொடுக்குறார். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு 2 minutes இருக்கு, யாராச்சும் பாசுரம் படிக்க சொல்லுவாங்களா மாதாஜி? படிக்க சொல்லலாமே. ஓகே, ஷூர் மாதாஜி. ஜெயந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கீதா கிருஷ்ணன் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழலாய், செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழலாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துழலாய், ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் அனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அழகா பாடி, அது அழகா பாடணும் வேற, சாண்டிங்கும் ரொம்ப அழகு. அது எல்லாரும் நிறைய பேரு நிறைய விதமா அழகா கூட பாடி இருக்கா. அதனால அந்த மாதிரி பாடினாலும் அதோடைய அழகு நம்மளுக்கு ரொம்ப அழகா நம்ம இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாம் இந்த பாட்டை. இதோட படிக்க சொல்லுவாங்க மாதாஜி யாராச்சும் ஒருத்தர் இதோட மீனிங். நிக்குஞ்சா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபுஜி. ஹரே படிங்க மாதாஜி, பொருள் படிங்க மாதாஜி. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் பிரபு. பொருள். 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் உன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே, ஆற்றல் நேர்மையானவனே, நீ எழுவாயாக. பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கும்படி செய்யும் மிக்கவனே, பொற்கலசம் துயில் எழுவாயாக. தூயவனே போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவழச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, எங்களுக்கு துயில் எழுவாயாக. லட்சுமிக்கு நிகரானவளே, விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மொழியில் நனைய செய்வாயாக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா சொன்னேன் இன்னைக்கு. ஹரிவோ. எங்கேயாவது பிழை இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் கேட்ட அளவுக்கு என்னால எவ்வளோ இந்த சேவையா எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நின்று இன்னைக்கு கொடுத்த தமிழ் குழுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அவளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். எல்லா வைஷ்ணவிகளுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான நமஸ்காரம். மாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபியச்ச பதீதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நம நமஹ. ஸோ நம்ம இது இந்த உக்கமும் தட்டொழியும் அந்த 2 வார்த்தையை இன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்மளுடைய பக்தி என்ன கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு நம்ம எல்லாரையும் ஊக்குவிக்கலாம், பக்தி மார்க்கத்தில் அழிச்சுட்டு போகலாம். நம்மளும் இந்த ஆண்டாளுடைய எஸ்பெஷலி லேடிஸ் தான் இதில் முக்கியமான பாத்திரம். யாருன்னா எல்லோரும் அந்த 5 லட்சம் 5 லட்சம் மாதாஜி, 5 லட்சம் கோபியர்கள் பேருக்கா நம்மளும் அதுல ஒன்னா சேர்ந்துடலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லேடிஸ் இல்லையா. நம்ம எல்லோருமே ஜீவ ஆத்மாக்கள், பகவான் தான் ஸ்வயம் புருஷன். அதனால நம்ம பௌதிகமா நம்ம ஆண் பெண்ணுன்னு பார்க்காம நம்ம எல்லோரும் பகவானுக்கு ஜீவாத்மாவா இருந்துட்டு சேவை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு இந்த உக்கமும் தட்டொழியும்ன்ற 2 விசேஷமான பொருளை இன்னைக்கு ஆண்டாள் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா இருந்துச்சு மாதாஜி உங்க தமிழ் பிரவச்சனம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. Thank you, Mataji. சரி, எல்லா பக்தர்களும் இந்த ரூம்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு மெயின் ரூமுக்கு வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.